டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஐபிஎல் தொடர் போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தாங்க மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் இன்னைக்கு டெல்லியில் நடந்துச்சு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா அணி பார்த்தீங்கன்னா 61 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து ஸ்டார்டிங்லேயே தடுமாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். நாயக் 7 ரன்ல அவுட் ஆக, உத்தப்பா 11 ரன்ல அவுட் ஆக, சிறிது நேரம் தாக்குப்பிடித்த லின்னும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ல அவுட் ஆயிட்டாருங்க. ரொம்பவே எதிர்பார்ப்புடைய ராணா ஒரு ரன்லேயே நடைய கட்டிட்டாரு அப்படின்னே கூடலாம். ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 4 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. கொல்கத்தா அணி 7.3 ஓவரில் தான் 50 ரன்னையே டச் பண்ணுச்சு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அணி சரிவில் இருந்துச்சு. ஸோ சரிவில் இருந்த அணியை கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவர் மற்றும் ரசல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை காப்பாற்றினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் 120 ரன்னை தாண்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை கொல்கத்தாக்கு ஏற்பட்டுச்சுங்க. 13.5 ஓவரில் 100 ரன்னை தொட வச்சாங்க. ரசல் சிக்ஸர் மலையாக பொழிஞ்சு டீமுக்கான ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தினேஷ் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பங்குக்கு பவுண்டரியாக குவிச்சிட்டு இருந்தாருங்க. ரசல் 23 பந்தில் அரை சதம் அடிச்சிட்டாரு. தொடர்ந்து அதிரடி காட்டிய அவரு 28 பந்தில் 62 ரன் அடுத்து அவரும் கடைசியில் அவுட் ஆயிட்டாருங்க. மொத்தம் 6 சிக்ஸர் 4 பவுண்டரி அப்படின்னு அவர் விளாசி இருக்கிறது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே போல 36 பந்துகளில் 50 ரன் எடுத்த தினேஷ் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரும் 2 சிக்ஸர் 5 பவுண்டரி எடுத்திருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இறுதியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் குவிச்சிருக்காங்க. 61 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்த அணி ரசல் தினேஷ் அதிரடியால் பார்த்தீங்கன்னா 185 ரன்னை தொட்டிருக்குங்க. குறிப்பாக முதல் 10 ஓவரில் வெறும் 64 ரன் மட்டுமே எடுத்திருந்த இந்த அணி அடுத்த 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா 121 ரன் விளாசி இருக்குங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி டீமோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நினைச்சு பாருங்க. ஸோ இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா 3 போட்டிகளில் விளையாடிய ரசல் 159 ரன் குவிச்சிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவில் 185 ரன் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 186 ரன் எடுக்கணும் 20 ஓவரில் அப்படின்ற மாதிரி ஒரு டஃப்பான டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம பிருத்திவி ஷா 55 பாலுக்கு 99 ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இன்னைக்கு பிருத்திவி ஷா கண்டிப்பாக செஞ்சுரி போட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கம்மியாக 99 தான் ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து தவான் பார்த்தீங்கன்னா 8 பந்துக்கு 16 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேண்ட் பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 11 ரன்னும், இங்கிராம் பார்த்தீங்கன்னா 7 பாலுக்கு 10 ரன்னும், விஹாரி பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 2 ரன்னும், ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா 0 ரன்னும் எடுத்திருக்காங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷாவோட ஸ்கோர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸை 185 ரன் எடுக்க வச்சிருக்குங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா 12வது வருஷத்துக்கான ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டைப் ஆயிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே 20 ஓவர் முடிவில் 185 ரன் எடுத்திருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் தான் விழுந்திருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் 8 விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது டை ஆனது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு ஐபிஎல் பார்த்த மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைக்கு கொண்டு போயிட்டாங்க மேட்சை. ஸோ பிருத்திவி ஷா பார்த்தீங்கன்னா 99ல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பிருத்திவி ஷா இன்னும் ஒரு ரன் அடிச்சிருந்தா அவரும் செஞ்சுரி அடிச்ச மாதிரி ஆச்சு, டெல்லி கேபிட்டல் ஜெயிச்ச மாதிரியும் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மேட்ச் டை ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மேட்ச் டை ஆயிடுச்சு அப்படின்றனால பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போகிறாங்க. சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக எந்தெந்த பிளேயர் சூப்பர் ஓவரில் பேட்டிங் பிடிக்க வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபன் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக சூப்பர் ஓவரில் பேட்டிங் களம் இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சூப்பர் ஓவர் யார் த்ரோ பண்ணுறா அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் இருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்றவர் தாங்க பவுலிங் பண்ணார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 10 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பவுலிங் போட்ட கிருஷ்ணா ஒரு விக்கெட்டையும் எடுத்துட்டாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரில் பேட்டிங் முடிக்கும் போது ஒரு விக்கெட் இழப்பிற்கு 10 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 11 ரன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அடுத்த சூப்பர் ஓவரை இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சூப்பர் ஓவரில் ஃபேஸ் பண்ணுவது பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல் சார்பாக யார் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ரபாடா
மற்றும் ரசல் இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பேட்டிங் இறங்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியல. வெறும் 5 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு மேட்சை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ சூப்பர் ஓவர் மூலமாக பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிச்சு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்த ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் டை ஆனது. ஸோ இந்த சீரீஸில் இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டை ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு 10 ரன் எடுத்து அதை சேஸ் பண்ண முடியாமல் தோத்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருச்சு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா தோத்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, இந்த 2 டீமில் நீங்கள் எந்த டீமுடைய சப்போர்ட்டர் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.